சொல்லுக்குரிய பொருளை அறிக. பொம்மல். பொம்மல் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க. பொம்மல் என்ற சொல்லுக்கான பொருள் அறிக. பொம்மை, சோறு, பொம்மலாட்டம், பொதும்பல். என்னப்பா ஆன்சர்? ஆன்சர் பண்ணலாமா? சோ லைவ்ல இருக்கவங்க ஆன்சர் பண்ணுங்க. லைவ்ல இன்னும் கனெக்ட் ஆகாதவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஓகேவா? பொம்மல். சோ இன்னும் கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்றேன். சோ ஆன்சர் பண்ணுங்க. பொம்மல்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பொம்மல்னா பாருங்க. பொம்மல்னா பொம்மையா, சோறா, பொம்மலாட்டமா, பொதும்பலா அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பண்ணலாமா? ஓகே. பொம்மை, சோறு, பொம்மலாட்டம், பொதும்பல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பொம்மல் அப்படின்னா சோறு. ஓகேவா? இப்ப ரீசெண்டா குரூப் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு क्वेश्चन. பொம்மல் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? பொம்மல்னா சோறு அப்படின்ற அர்த்தம். இதே இது புகவா அப்படின்னாலும் கேட்டிருந்தாங்க. புகவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உணவு அப்படின்னு அர்த்தம். சரியா? புகவானாலும் உணவு. பொம்மல் அப்படின்னா சோறு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிலேட்டடா எல்லாருமே பொம்மை, பொம்மலாட்டம் செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பொம்மல் அப்படின்னா எனக்கு என்னது ஆன்சர்? சோறு அப்படின்றதா எனக்கான சரியான விடை. ஓகே, சோ அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிக. குடந்தை என வழங்கப்படக்கூடிய ஊர் பெயரை கண்டறிக. என்னப்பா? குடுமியான் மலை, கும்பகோணம், குற்றாலம், குடவாசல். குடுமியான் மலை, கும்பகோணம், குற்றாலம், குடவாசல். என்னது நமக்கு தெரியுமா? குடந்தை. குடந்தை அப்படின்றது எதோட மருவு? கும்பகோணம். கும்பகோணத்தினுடைய மருவு தான் என்னப்பா? குடந்தை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க.